எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பலாக்கொட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக இந்த பலாக்கொட்டை குழம்ப ரெடி பண்ணிடலாங்க. நான் கத்திரிக்காய் போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியோட தோசையோட சாதத்துக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த பலாக்கொட்டை குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, சின்னதா 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, சின்னதா ஒரு ஏலக்காய், ஒரு 10-12 சின்ன வெங்காயம், 7-8 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வலுவலு நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு பலாக்கொட்டைய தோலை உரிச்சிட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இருக்கட்டும், நீங்க வேணும்னா 2 கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நான் சாப்பர்ல நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்க வேணும்னா மிக்சியில சேர்த்து அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா சுருள கலந்து விடணும். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு இப்பவே நான் உப்பு சேர்த்திருக்கேன். பத்தலைன்னா நம்ம அப்புறமா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பையும் சேர்த்து மசாலா நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம எல்லா மசாலா பொருட்களையும் பச்சையா சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடும் போது பச்சை வாசம் போயிடும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே மிக்ஸி ஜார் அலசி 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பலாக்கொட்டைகளை சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க வச்சுக்கலாங்க. பலாக்கொட்டையெல்லாம் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். குழம்பு நல்லா தலன்னு கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம குழம்ப கொதிக்க விட்டோம்னா கத்திரிக்காய் எல்லாம் கரைஞ்சிடும். 4 கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆ நறுக்கி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு உப்பு பத்தாதனால ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாங்க. மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா குழம்பு கொதி வரட்டும். அவ்வளவுதான். இப்ப நம்ம குழம்பு நல்லா சூப்பரா கறி குழம்பு சுவையில ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆயில் எல்லாம் இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான பலாக்கொட்டை குழம்பு சூப்பரா ரெடி. பலாக்கொட்டை பாருங்க, நல்ல சாஃப்டா வெந்திருக்கு. அப்படியே உங்களுக்கு கட் பண்ணும் போது ஈஸியா கட் பண்ண வரணும். அவ்வளவுதான். நான் கத்திரிக்காய் சேர்த்து செஞ்சிருக்கேன். நீங்க வேணும்னா கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. முருங்கைக்காய் கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பலாக்கொட்டை கத்திரிக்காய் குழம்ப இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு தோசையோட சர்வ் பண்ணியிருந்தேங்க. இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். பலாக்கொட்டையெல்லாம் செம்ம சாஃப்டா நல்லா டேஸ்டா இருந்தது. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.